ஆக்சுவலி படம் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும், படம் ஓரளவுக்கு ஓடிரும். அந்த ஒரு இது இருந்துச்சு. நடிக்கும்போது நமக்கு அவ்வளோ தெரியாதுல்ல. பட் இப்போ போகிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த அளவுக்கு இப்போ தேட்டர்லாம் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஷோ அதிகமாக பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் மதுரையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சிறை படம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ரிசப்ஷன். இந்த வருஷத்தோட தலை சிறந்த படங்கள்ல ஒன்று அப்படின்ற ரேஞ்சில் பேசிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு யாராச்சும் வந்து தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணாங்களா? கண்டிப்பாக சார். நிறைய கால்ஸ் வந்துச்சு. இது ஆக்சுவலி என்ன சார், ஒரு ஃபர்ஸ்ட் அனுபவம். சின்ன சின்ன படங்கள் பண்ணியிருக்கோம். த்ரூட்டாக நம்ம ஒரு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுன்றது இந்த படம் தான். சிறை படம் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷனே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவர் கால்ஸ் வந்து நிறையா வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஸ்கூல் ஃப்ரெண்டு கால் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க, மச்சான் சூப்பராக இருக்குடா அப்படின்னு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக இருக்கு, செம்மையாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய சொன்னாங்க போது நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஓகே, எப்படி இருக்கு இந்த உணர்வு உங்களுக்கு? உங்களோட ஒர்க்கை பார்த்து பாராட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு? உண்மையிலே சார், இந்த ஒரு தருணத்துக்காக தானே சார் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தான். இது கலைஞனா ஒரு ஆசைப்பட்டு நடிக்கணும் அப்படின்னு வர எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நம்மளை வந்து பார்த்து ஒருத்தர் கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரு தேட்டர்லேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னா ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து ஒரு அளவு கடந்த சந்தோஷம். இது நடிகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். அந்த தருணங்கள் எல்லாருக்கும் மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படிதான் வந்துட்டு இருந்தோம். பார்ப்போம், ஒரு சில படங்களில் ஒரு சீன் 2 சீன் பண்ணிட்டு படம் முடிச்சு வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிலாம் ஒரு இது இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ நம்ம சிறையில் பார்த்தீங்கன்னா சார், வந்து வெளில இன்ட்ரோல் பிளாக் வரும்போதே அவ்வளோ பேர் பசங்களாம் கட்டி பிடிச்சி அண்ணா அப்படின்னு சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு சீனுக்கு கை தட்டும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய இது எல்லாமே நம்ம டைரக்டர் சார் சுரேஷ் சாருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இந்த கேரக்டர் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நம்பி அதை கொடுத்தாங்க. அது என்னைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன்.